உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி 10 பேர் பின்னாடி வர பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்கு. உட்காரு பாய், உட்கார வைடா. வக்கீலே சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். நீங்களே சொல்லிடுங்களேன். பரட்ட, நாளைக்கு நல்ல நாள். காலையில வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துரு, கூடவே இருந்துரு. நான் தான் பாய்கர்ல வேலை பாக்குறேன். ஏன் சிரிக்கிறீங்க? இத்தனை நாளா நீ காதல் கடையில வேலை பார்த்த, சரி இன்னைக்கு நீ இந்த சிட்டியிலேயே பெரிய புள்ளி ஆயிட்ட. இனிமே போய் டீ கடையில கிளாஸ் கழுவிக்கிட்டு பெஞ்சு துடைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? காதர், நீ சொல்லு காதர். அவர் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தானே. இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது நீதான். நான் முடிவு பண்ணிட்டேன், வாங்க கடைக்கு போலாம். கரெக்டா? சார் கூட இருந்தா நீ ராசா மாதிரி இருக்கலாம். என் கூட வந்தேன்னு வச்சுக்க, அதே இருட்டு டீ கடை, பாய்லர் போக செஞ்சு சாவணும்பா. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேற எங்கேயா வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். இங்க நான் இருக்க மாட்டேன். எங்க அம்மா சொல்லிருக்கு, அடுத்தவனை அடிச்சு சோறு சாப்பிடுறத விட கஷ்டப்பட்டு உழைச்சு கஞ்சி குடிக்கிறதே மேலுன்னு. இந்த அடிக்கெல்லாம் நான் வரமாட்டேன். கண்ணா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. இன்னைக்கு பரட்டேனா 10 பேருக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நீ டாப்ல இருக்க. இப்படி பேர் இருக்கும் போதே காசு பணத்தை சம்பாதிச்சுக்கணும். அதான் புத்திசாலித்தனம். எனக்கு பேரும் வேணாம், பணமும் வேணாம், ஆளை விடுங்க. புரியுது, நீ என்கிட்ட சிஷியனா இருக்க வேணாம் நினைக்கிற. விடு, நான் உங்ககிட்ட சிஷியனா சேர்ந்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? இந்த பாருங்க, நான் யாருக்கும் குருவும் இல்ல, யாருக்கும் சிஷியனும் இல்ல. உங்க சகவாசமே எனக்கு வேணாம். நான் இன்னைக்கே எங்க அம்மா பார்க்க ஊருக்கு போறேன். நான் கிளம்புறேன். ஊருக்கு எப்படி போவ சொல்லையா? பரட்ட, நீ இப்ப ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்க. இன்னும் கேஸ் முடியல. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ சிட்டி லிமிட்டை தாண்டி போக கூடாது. தினசரி காலையிலையும் சாயந்தரத்திலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடணும். அது தெரியுமில்ல? எல்லாம் தெரியும். பாய் சொல்லிருக்காரு, கேஸ் முடிய வரைக்கும் மெட்ராஸ்ல இருக்கணும் தானே சொல்லிருக்காங்க. இவர்கிட்ட வேலை செய்யணும்னு அவசியம் இல்லையே. வாங்க பாய் போலாம். என்ன விளையாடம் பிடிக்கிறான்? சரி, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். చూడు சாரங்கட்டியேற போறா, போடு போட போறா, சாரங்கட்டியேற போறா, சங்கு வச்சு நெஞ்சுக்குள்ள போடுறா. நீ ரசாலி பழம் கேட்டா பாலி பழம் தருவேன். நீ பல்லா கிள்ளட்டும் கேட்டா நான் மேலா கிள்ளட்டும் தருவேன். Sotu yenama,
சத்யம் தேட்டர் போலாமா? கேசினோ ராயல், பாண்ட் ஃபிலிம் டி. ஏய் அங்க பாரு, இங்கிலீஷ் படத்தை தாண்டி ஒரு ஃபைட் சீன் ஓடிட்டு இருக்கு. அங்க அடி வாங்குறது உன் லவர் பாஸ்கர் டி. ஆமாண்டி, எங்க அண்ணன் தாண்டி அடிக்கிறான். ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த புக்கு போடி. இந்த மாதிரி கொலுத்துல என் அண்ணன் என்ன பார்த்தா அவ்வளவுதான் கொன்னே போடுவான். ஈச பார்த்தா சொல்லி அடிப்பான். கடவுளே, என்னடி இது முடியல. ஏய் போட்டு போடு. நான் கொடுக்கல சார். இந்த மூஞ்சிக்கு ஏன் தங்கச்சி கேக்குதா? சொல்றது கேக்குது. வாமா தங்கச்சி வாமா. இவன் தானே அடிக்கடி உங்ககிட்ட வந்து லவ் டயலாக் விடுறவன். அவன் சொல்றது போய் தானே. நீ உண்மையிலே அவனை காதலிக்கல இல்லாமா? நீ மட்டும் இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அவனை இங்கே அடிச்சு காலி பண்ணிடுறான். காதலிக்கிறேன்னா ரூட்டே மாறுது. என் தங்கச்சி அந்த மாதிரி பொண்ணுலடா. என் ஆத்தா அந்த மாதிரி அவளை வளர்க்கலடா. எனக்கு ஒண்ணு புரிஞ்சிடுச்சு. நீ மட்டும் இல்லன்னு சொன்னா நான் அவனை இங்கே அடிச்சு கொலை பண்ணிடுவேன். அதனாலதானே நீ பயப்படுற. இப்ப என்னடி செய்யுது? இந்த மாதிரி ஆளெல்லாம் ஏன் அடிக்கிற? ஏன் அடிக்கிற? இவன் தமிழ்ல தானே சொன்னா நான் காதலிக்கிறேன்னு. உனக்கு புரியலையா? நீ எந்த தப்பு பண்ணாம ஏன் இவங்கிட்ட அடி வாங்குற? திருப்பேடி இவனை, திருப்பேடி. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நம்மளை பத்தி சொல்லுவே. சொல்றாங்க. நான் யார் தெரியுமா? யாரு? நான் யார் தெரியுமா? யாரு? ஏய் நான் யார் தெரியுமா? பரட்டை தெரியுமா? பரட்டையா? பரட்டையோட லவர். ஏக்கா வணக்கம்க்கா. ஏண்டா அக்காவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கடா. நான் இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சேன்னு அண்ணன் கிட்ட சொல்லுங்க. பங்கு பாட்டிக்கு சொல்லுங்க. அண்ணனுக்கு தெரியும். வரட்டுமாக்கா? கிளம்பே. அண்ணன் கிட்ட சொல்லுங்க. வரங்க. மச்சான் வாங்க போலாம். போங்க போங்க போங்க. அங்க பாருடி, அவன் நம்மளையே பாத்துட்டு இருக்கான். மூஞ்சியே சரியில்லையே. எனக்கு என்னமோ அவன் பரட்டையோட ஆளா இருப்பானோன்னு தோணுதுடி. ஐயோ நாளைக்கு ஹெட்லைன்ஸ் பேப்பர்ல நாம தானா? ஐயோ போச்சுடி. நீ சொல்றத பார்த்தா